இப்போதைக்கு லைவ்ல பார்த்தீங்கன்னா, திவாகர், அதுக்கப்புறம் பார்வதி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. திவாகர் பார்வதி கிட்ட சொல்றாரு, "எனக்கு பாத்தியா செல்லம், எவ்ளோ கிளாப்ஸ் வந்தது. நான் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். உனக்கு தெரியாது. எனக்கு அவ்ளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. அது இப்பவுமே ஜாஸ்தி ஆகியிருக்கும். என்ன வருஷம் வருஷம் பிக் பாஸ்ல கூப்பிடுவாங்க. நான் தான் போக மாட்டேன். ஆனா இப்ப பாரு, நான் உள்ள வந்ததுக்கு நான் உண்மையா இருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட ஃபேன்ஸ் இன்னுமே ஜாஸ்தி ஆகிட்டாங்க." இன்னும் கொஞ்சம் ஒரு 50 நாள் இருந்தா போதும். இன்னும் ஃபேன்ஸ் டபுள் மடங்கா ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்வதி அடுத்த வாரம் டபுள் எலிமினேஷன் இருக்குமான்னு கேட்குறாங்க. பார்வதி தன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தாலுமே வீட்ல இருக்கவங்க இவங்கள ரொம்பவே சந்தேகப்படுறாங்களாம். தான் இவ்ளோ பண்ணியும் ஆனா கனிக்கு மட்டும் எப்படி இவ்ளோ பெரிய ஃபேன்ஸு? அவங்க ஒண்ணுமே பண்ணல. 24 மணி நேரம் கிச்சன்ல தான் இருந்தாங்க. குக் வித் கோமாளி வந்துமே இவங்க 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி இவ்ளோ கிளாப்ஸ்ன்றது நமக்கு இவங்களோட செட் ப்ராப்பர்ட்டினாலயா என்னன்றது தெரியல. எங்க பார்த்தீங்கன்னா, ரம்யாக்கு ஒரே தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆதரமே அவங்களோட மாஸ்க்க போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு கேங் ஃபார்ம் ஆகியிருக்கு. இப்போதைக்கு என்னன்னா, பிரவீன் காந்தி போயிட்டதுனால இவங்க டீம்லேருந்து ஒருத்தர் அந்த டீமுக்கு போகணும். டீலக்ஸ் வீட்ல இருக்கவங்க நல்ல பிளான் போடுறாங்க. இவங்கள மட்டும் கூப்பிடவே கூடாது. பார்வதி உள்ள அமிச்சா நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வினர் சொல்ற சபரியை கூப்பிடலாமா? அதுக்கு கமரின்னு சொல்றாரு. இல்லவே இல்ல. தேவையே கிடையாது. நம்ம எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும். இனிமேல் அவங்க ஒரு கேம் விளையாடுவாங்க. அந்த கேமுக்காக நம்ம பலிகடா ஆகக்கூடாது. என்ன சொல்றாங்க? நான் வேணா ஃபேஸ கொஞ்சம் பாவமா வச்சுக்கிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு நடிக்கவா? ஏன்னா எனக்கு உள்ள வரும்போது அவங்க அப்படிதான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 வீக் எபிசோட் முடிஞ்சாலுமே இப்போதைக்கு 2 கேங்கில் 3 கேங்கா பிரிஞ்சிருக்கு. இந்த வீக் பார்த்தீங்கன்னா தண்ணியுமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சூடு பிடிக்கிறதுனா இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 2 வீட்டுக்குமே பிரச்சனை வர மாதிரி தான் போகும். ஸோ இதோட எபிசோடோட லைவ் எல்லாம் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.